வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 படம் பரிந்துரைக்க போகிறேன். அந்த 2 படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது 2 படமே உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மொதல் படம் நம்ம தமிழ் படம் தான். இப்போ ரீசெண்டாக விஜய் ஆண்டனியோட நடிப்பில் லியோ ஜான் பால் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வெளிவந்த படம் மார்கனை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு படம் பார்த்தீங்க அப்படின்னா இது சவுத் கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படமுமே சூப்பராக இருக்கும். படத்தோட பேர் ஆர்வி ரெஸ்ட்ரிக்டட் விக்டிம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேர். இந்த 2 படம் பார்க்கல அப்படின்னா தாராளமாக இந்த 2 படத்தை பாருங்கள். இப்போது நம்ம முதல் படமான மார்கன் படத்துக்கு போயிடுவோம். படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் ஒரு குப்பைத்தொட்டியில் உடல் கரிய நிலையில் ஒரு பெண் சடலம் கண்டெடுக்கிறாங்க. இறந்த பெண்ணோட சோசியல் மீடியாவில் அந்த பெண் சடல ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆகுது. வைரல் ஆனவுடனேவும் மும்பையில் இருக்கிற விஜய் ஆண்டனிக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சோடனேவும் அவர் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாப்புல அந்த ஃபோட்டோவில் இறந்தவங்கள மாதிரியேவும் விஜய் ஆண்டனி லைஃப்லேயுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இவர் அன்அஃபிஷியலாக சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தையுமா தேடி போவார். அப்போது அவருக்கு ஒரு லீடு கிடைக்கும். அந்த லீடை வச்சு இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கைதும் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அவன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்வான். அவனோட பேக் ஸ்டோரியை பார்க்கும்போது அவனுக்கு மிகப்பெரிய ஞாபக சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தை இது கூட கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவன் ஒரு சின்ன குழு மட்டும் இந்த டீமுக்கு கொடுத்துருவான். அவன் கொடுத்த சின்ன குழு மூலமாக கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் தீவிரமாக தேடுதல் வேட்டையை நடத்துவாங்க. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு பெண்ணோட சடலம் உடல் கரிய மாதிரி அதே இடத்துல கண்டெடுப்பாங்க. யார் ஒருத்தன் போலீஸ் டீமுக்கு லீடு கொடுத்து உதவுனானோ அவனேவும் நான் இன்னும் உங்களுக்கு லீடு அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஞாபக சக்தி ஆற்றலை பயன்படுத்தி இன்னும் சில லீடு எல்லாமே போலீஸ் டீமுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். தமிழறிவு அப்படிங்கிற இந்த பையன் கொடுக்குற லீடு மூலமாக விஜய் ஆண்டனியோட டீம் மொத்தமாக கொலைக்கான காரணம் என்ன, இந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த மார்கன் படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படம் தான். சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த தமிழறிவுன்ற பையனுக்கு அதீத ஆற்றல் சக்தி இருக்குது. அதை ஆன்மீகத்து கூட கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு குழுவாக கொடுக்குற சீனாகட்டும், விஜய் ஆண்டனியும் அவங்க டீமும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த மார்கன் திரைப்படம் அமேசான் OTTல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த 2வது படத்துக்கு போகலாம். இந்த 2வது படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை ஒருத்தன் குத்தி கொலை பண்ணிடுறான். இவன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. சில நாட்கள் கழித்து இவன் ஒரு வழக்கறிஞராக இருக்கான். இவன் தனக்கு எதிரான ஒரு கேஸில் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றான். இப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணுறா, இந்த மாதிரி நம்ம அம்மா உயிரோடு இருக்காங்க, நான் என் வீட்டில் என் கூட தான் இப்போ இருக்காங்க, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னோடனேமோ இவனுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. நம்ம கண்ணு முன்னாடி இறந்த நம்ம அம்மா எப்படி திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்திலே அந்த அதிர்ச்சியிலே வீட்டில் போய் பார்ப்பான். உண்மையிலே அவங்க அம்மாவும் அங்கே இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஹீரோவை காப்பாற்றிடுவாங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா 50 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஏன் ஹீரோவை ஆளை வச்சு கொலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ வக்கீலாக இருக்கிறனால அவர் அவரோட செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி அவர் ஒரு சைடு விசாரணை ஆரம்பிப்பாங்க. இந்த 2 தரப்பு சைடு விசாரணை ஆரம்பிக்கும் போது இவங்க அம்மா ஏன் உயிரோட வந்தாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு போறப்போ தான் ஒரு ட்விஸ்டா வெளியே வரும். இந்த இதை கண்டுபிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் வரும். இப்படி பல ட்விஸ்ட்டுகள் நிறைந்த இந்த படத்தை ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். பல ட்விஸ்ட்டுகள் இருந்த இந்த படத்தில் இவங்க அம்மா ஏன் திருப்பி உயிரோட வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஆர்வி ரெஸ்ட்ரிக்டட் விக்டிம்ஸ் இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபீல் குட்டாகவே முடிச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழ் டப்பில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஆர்வி ரெஸ்ட்ரிக்டட் விக்டிம்ஸ் படமும் மார்கன் படமும் பார்க்கல அப்படின்னா தாராளமாக இந்த 2 படத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த 2 படத்துக்கும் கதையும் படமோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 7. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.